சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆன சந்திரகுமாரி சீரியல்ல ருத்ரா அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சது மூலமா மக்களுக்கு அறிமுகமானவங்க தான் நடிகை சம்யுக்தா சண்முகநாதன். இவங்க பிக் பாஸ் தமிழ் ஷோல கலந்துகிட்டது மூலமா மக்கள் மத்தியில இன்னுமே பிரபலமானாங்க. இந்த ஷோக்கு அப்புறம் இவங்களுக்கு பட வாய்ப்புகளும் கிடைச்சது. அந்த வகையில தளபதி விஜயோட வாரிசு, விஜய் சேதுபதியோட துக்ளக் தர்பார்னு சில படங்கள் நடிச்சாங்க. இவங்க பிக் பாஸ்ல இருக்கும்போதே இவங்களோட கணவர் யார் அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில இருந்து கேட்கப்பட்டுச்சு. சம்யுக்தாவும் 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூல எப்படி அவங்க சிங்கிள் அவங்க பையனை வளர்க்குறாங்க அப்படிங்கறத பத்தி சொல்லி கணவர் பண்ண துரோகத்தை பத்தியும் பேசியிருப்பாங்க. அந்த இன்டர்வியூல சம்யுக்தா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கோவிட் டைம்ல தான் என்னோட கணவர் துபாயில வேற ஒரு பெண்ணோட வாழ்ந்துட்டு வர விஷயம் தெரிஞ்சது. என்ன பண்றதுன்னு தெரியாம உடஞ்சு போனப்பதான் விஜய் பாவனாவை சந்திச்சேன். அவங்களும் என்னோட பிளாட்ல தான் குடியிருக்காங்க. அவங்க தான் என்ன மோட்டிவேட் பண்ணி அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே கொண்டு வந்தாங்க. இப்போ வரைக்கும் டிவோர்ஸ்க்காக போராடிட்டு இருக்கேன். அவர் துபாயில இருந்துட்டு டிவோர்ஸ் தராம அலக்கழிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு வருத்தப்பட்டு சம்யுக்தா அந்த இன்டர்வியூல பேசியிருந்தாங்க. சம்யுக்தாவோட டிவோர்ஸ் போராட்டம் இந்த வருஷம் பிப்ரவரி மாசத்தோட முடிவுக்கு வந்துச்சு. சம்யுக்தாவே அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல அவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிட்டதா ரொம்ப சந்தோஷத்தோட மக்களுக்கும் அதை தெரியப்படுத்தி இருந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில சம்யுக்தா சீக்கான அழைக்கப்படுற கிரிக்கெட்டர் ஸ்ரீகாந்தோட மகன் அனிருதா ஸ்ரீகாந்தை காதலிக்கிறதாகவும் சீக்கிரமே திருமணம் பண்ண இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிட்டு இருக்கு. அனிருதாக்கும் அவருடைய முதல் மனைவி ஆர்த்தி கூட விவாகரத்து ஆயிருச்சு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி இவங்க டேட் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு தகவல் வெளியாக காரணமே கடந்த சில தினங்களா அனிருதாவும் சம்யுக்தாவும் கப்புலா போட்டோஸை ஷேர் பண்ணிட்டு வராங்க. தீபாவளி அப்போ கூட அவங்க ஷேர் பண்ண போஸ்ட் எல்லாம் கூட அவங்க 2 பேருமே ஜோடியா தான் இருந்தாங்க. இதனால பலருமே அந்த போஸ்டோட கமெண்ட்ல 2 பேருக்குமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. அனிருதா மற்றும் சம்யுக்தாவும் அப்படி வாழ்த்தி வர கமெண்ட்ஸை லைக் பண்ணி மறைமுகமா அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத உறுதிப்படுத்தி இருக்காங்க. சீக்கிரமே இவங்க திருமணம் பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது.